மதுரை ஜெயம் 1 நீதிமன்றம் வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை நேரடி ஒளிபரப்பு வேணும். நேரடி ஒளிபரப்பில் இந்திய பிரதமர் மோடி 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே மோடி 100 ஓட்டு போடுறதில்ல, அதில் 70 ஓட்டை நான் திருடி நான் வெற்றி பெறக்கூடியதை தான் பார்க்க போகிறீங்க எல்லோரும் நேரடி ஒளிபரப்பில். இதில் போலி வாக்காளரை சேர்க்குறாங்க, போலி வாக்காளரை சேர்த்து வெற்றி பெறுறாங்க என்பதெல்லாம் பொய். போலி வாக்காளர்களை சேர்க்க முடியாது. இந்த ஜெயபாண்டி செய்தி அமைக்க போகிறது உண்மையாக போகுது என்ற அதை மறைக்கிறதுக்கு தான் யூடியூப் சேனல்லேருந்து எல்லாருமே இந்த இதில் இவிஎம் மிஷினுடைய குற்றம். இந்தியா பிரதமர் கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்யட்டும். மறுபடியும் இந்த ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் பண்ணி 100 ஓட்டு போடும்போது அந்த 100 ஓட்டும் நேரடி ஒளிபரப்பில் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து வாக்காளர்கள் பூரா பார்ப்பீங்க. அப்போ அவர் இங்கே மாதிரி அவர் கண்ட்ரோல் பட்டனை அவரே ஆன் செய்துட்டு ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து பிஜேபி தாமரை சின்னத்துக்கு 100 ஓட்டு போடுறாரு. ஜெயபாண்டி இந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டனையும் ஆன் செய்யாமல் இந்த மாதிரி ஓட்டு போடுற மிஷினையும் சுவிட்சையும் ஆன் செய்யாமல் அவர் 70 ஓட்டில் லீடிங் ஆகிறது எப்படி? இந்த மிஷினில் ஜெயபாண்டி எந்த விதமான சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து இந்த மிஷினை ஜெயபாண்டி வெற்றி பெற்று காமிக்கும்போது இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் தேர்தலில் கலந்து கொண்ட சிறு கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும் அத்தனை பேருடைய கட்சியை அந்த அவங்களுடைய சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணி இந்தியாவுடைய கடனை அடைக்க வேண்டும். அதற்காக தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உலகத்திலே முதல் முறையாக நான் மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம், அதேமாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு நான் கொடுக்க இருக்கிறேன் 75 நாளைக்குள்ளே. அந்த 75 நாளைக்குள்ள வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இந்த நேரடி ஒளிபரப்பு நடத்த இருக்கிறேன். இதில் 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கும் உலக விஞ்ஞானிகள் இந்த நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ள வேண்டும். இவிஎம் மிஷின் தத்துவம் தெரிந்தவர்கள், இவிஎம் மிஷின் தொழில்நுட்பம் தெரிந்த சயின்டிஸ்ட்டுகள் இதில் கலந்து கொண்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து ஒரு இந்தியா பிரதமர் இதில் 100 ஓட்டு போடும்போது அந்த 100 ஓட்டை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி இந்த மிஷினுக்கிட்டே போய் ஓட்டு போடாமலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி வெற்றி பெறுகிறான் என்பதை எல்லோரும் பார்ப்பதற்கு 2026ஆம் வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி இதை நடத்தி ஆக வேண்டும். அதனால் ஜெயம் 1 நீதிமன்றம் என் மேல் உண்மையான வழக்கை பதிவு செய்யாமல் அதற்காக என்ன கேட்குறேன்னா, அவங்க கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம். இந்த 6/1/2026 வருஷம் அன்று எனக்கு முதல் வாய்தா கொடுக்குறாங்க. என்கிட்ட அந்த என்கொயரி கேட்குறோம்னு இருக்காங்க. என்கொயரியில் நான் ஒரே கேள்வி தான், நான் செய்த அனைத்து தப்பும் இந்த இவிஎம் மிஷினில் மோடி அவர்கள் 100 ஓட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து இந்த ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்து அவர் ஓட்டு போடுவார் 100 ஓட்டு. அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அந்த மிஷினை போய் ஓட்டு போடாமலே நான் எப்படி வெற்றி பெறேன்றதை நேரடி ஒளிபரப்பில் எல்லோரும் பார்க்கட்டும். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் செய்த குற்றத்தை பற்றி விசாரிச்சுக்கலாம். நான் இந்த நேரடி ஒளிபரப்பு வேணும், இந்த மிஷினில் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றம். இந்த இவிஎம் மிஷின் குற்றம் ஓட்டு திருட்டு அம்பலப்படணுன்றக்காண்டி இந்தியா பிரதமரை செருப்பு மாலை போட்டு, உயர் நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு செருப்பு மாலை போட்டு 5க்கு 8 ஃப்ளெக்ஸ் பேனர் மூலமாக மதுரை 4 மாசி வீதியும் ஊர்வலம் போனேன். அதற்கு அனுமதி கொடுத்தார்கள்.
மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்கள், ஐஏஎஸ் அனிசேகர் அந்த கலெக்டர் அனுமதி கொடுத்துருந்தார். நான் எல்லாமே ரயில் மறியல்லேருந்து சாலை மறியல்லேருந்து எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி மாவட்ட கலெக்டருக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்திட்டு தான் நான் ஒவ்வொரு ரயில் மறியலோ சாலை மறியலோ உண்ணாவிரதமோ இந்த உயர்நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு நான் ஊர்வலம் போனதெல்லாம் அனுமதித்தார்கள். அனுமதிக்கும் போது இந்த 4 உண்ணாவிரதம் பண்ணும்போது என்னை ஜெயபாண்டி கைது பண்ணி சிறையில் ஒரு வாரம் வைத்திருந்து விடுதலை பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம். சரி, சாலை மறியல் பண்ணேன், அப்போயாவது என்னை கைது பண்ணி மதுரை சிறையில் வைத்து ஒரு வாரம் கழித்து விடுதலை பண்ணி 2வது கேஸு பதிவு பண்ணியிருக்கலாம். உயர்நீதிமன்றத்துக்கு பிரதமருக்கு முதலமைச்சருக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு நான் வந்து ஊர்வலம் போனேன், ஃப்ளெக்ஸ் பேனரோட ஒரு வண்டி மாதிரி செஞ்சு. அப்போயாவது ஜெயபாண்டியை கைது பண்ணி 3வது முறையாக ஒரு வாரம் சிறையில் வைத்து 3வது கேஸாக பதிவு பண்ணியிருக்கலாம். 4வது ரயில் மறியல், ரயில்வே பாலத்தை தோண்டி நான் ரயில் மறியல் பண்ணுறேன், அப்போயாவது என்னை கைது பண்ணி ஒரு வாரம் சிறையில் வைத்து பத்திரிக்கை செய்தி டிவி செய்தியெல்லாம் வெளியிட்டு இந்த மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ரயிலை மறிக்கிறான் பள்ளத்தை தோண்டி அப்படின்ட்டு வெளிப்படுத்தி சிறையில் ஒரு வாரம் அடைச்சிருந்தால் அது 4வது கேஸாக பதிவாகிருக்கும். ஜெயபாண்டி மேலே 4 கேஸ் இருக்குன்னாலும் சொல்லலாம். இதெல்லாம் செய்யாததுனால நான் மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக ஆபாசமாக நான் வீடியோ போஸ்ட் மாதிரி ஒட்டி அதை நான் போட்டிருந்தேன். ஒரு காட்டுவாசி உடைய படத்தில் இவங்க கலெக்டர் மூஞ்சியை ஒட்டி அசிங்கமாக மார்பு தெரியுற மாதிரி போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து பத்திரிக்கை டிவிக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ வெளியிட்டு மதுரை கலெக்டர் ஆபாசமான அசிங்கமான வீடியோ போட்டு அதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டர் செல் நம்பருக்கும் வாட்ஸ்அப்பிலுக்கு அனுப்பியிருக்கான், அனைத்து பத்திரிகைக்காரங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கான் அந்த ஆபாச வீடியோவை. அதே மாதிரி பொதுமக்களுக்கும் ஜெயபாண்டி அனுப்பியிருக்கான். இவ்வளோ சாட்சி உள்ள ஆபாச வீடியோவை மதுரை கலெக்டர் போடும்போது அந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து பத்திரிக்கை டிவிலெலாம் அறிமுகப்படுத்தி வழக்கை பதிவு செய்திருந்தால் அது உண்மையான வழக்கு. எல்லாத்தையும் மறைத்து விட்டு வழக்கு பதிவு செய்யாமல் சிறையில் அடைச்சி விடுதலை பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்துட்டு என்னை வந்து அரசன் ஸ்வீட்டில் 1200 ரூபாய் பிடிங்கிட்டு ஓடிட்டார் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அப்படின்றது. அந்த அரசன் ஸ்வீட்டு கடையில் வழிப்பறி பண்ணிட்டு போயிட்டான், 1200 ரூபாயை கத்தி வச்சு காமிச்சுன்னு சொன்னேன். அதுக்கு வரைபடம் இருக்குது.